ரிஷபராசி வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க. மிகவும் கடினமான ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா காளமாடு. அது எப்படி கம்பீரமாக இருக்குதோ அது மாதிரி தான் கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இதை பற்றின முழு தகவலுமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பர்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ராசியில் 2வது ராசி, சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ராசி அப்படின்னால இந்த ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா கலையில், இசையில், வீட்டை, ஒரு இடத்துல அதே மாதிரி இவங்களுமே ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக தான் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பாருங்கள். பெரும்பாலும் வாசனை திரவிகளை பயன்படுத்துவாங்க. வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு பெண்ணாக இருக்காங்க உங்களுடைய வீட்டில் அப்படின்னா அந்த கிச்சனை பார்த்திங்கன்னா அப்படியே நீட்டாக அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த ரிஷபராசி அப்படின்னாவே பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப நிதானமாக யோசித்து அந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிறத கரெக்டாக பேசுவாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையாக தான், ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. கரெக்டான ஒரே வார்த்தையை மட்டும் பயன்படுத்திடுவாங்க. பெருசாக பேசிக்கிட்டு வழக்காடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. பர்ஃபெக்டான நபர்கள் அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இயற்கையை ரொம்ப நேசிப்பாங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அனுபவித்து வாழணும் அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்கு மற்ற ராசிக்காரங்களோட பொறுமை கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பாசமானவங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய தாய் தந்தையார் அப்படின்னு குடும்பத்தின் மீது அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. தன்னுடைய உடன்பிறப்புகள் மீதும் தன்னுடைய உறவுகள் மீதும் அவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். அங்கேயே குடும்பமான ஒரு 3 நட்சத்திரமும் ஒட்டா இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தின் மீது ஒரு பாசம், பற்று இது எல்லாமே இயல்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. யாராவது இவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா ஒருபோதும் அவங்கள கைவிட மாட்டாங்க. இவங்களை நம்பி ஒரு வாழ்க்கை துணையோ அல்லது ஒரு நண்பரோ அல்லது ஒரு உறவோ இவங்களை நம்பி வந்துருச்சு அப்படின்னா அவங்கள எக்காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்காக வாதாடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, இந்த ரிஷபராசி என்பர்கிட்ட ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. வீட்டையும் சரி, நான் வச்சுருக்கிற வண்டி வாகனத்தையும் சரி நீட்டாக வச்சுருக்கணும், அழகாக வச்சுருக்கணும், கொஞ்சம் ஆடம்பரமாக வச்சுருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த மனோதைரியம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரனோட நட்சத்திரமும் இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த ரிஷபராசியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு மனோதைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் மௌனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக பேச மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. வாழ்க்கையை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், நல்ல ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இவங்களுடைய பொறுமை தான், அதோட விடாமுயற்சியும் தான். நம்பினவங்களுக்காக எல்லா விதத்துலேயும் உதவி செய்வாங்க. ஒரு நிலையான மனப்பான்மை உடையவங்க. அடிக்கடி மாறுறது, அடிக்கடி மாற்றங்களை விரும்ப மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே ஒரே மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த முடிவை கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. மற்றவங்களும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி அன்பர்கள் சில நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணவு பிரியர்களாக, கொஞ்சம் சோம்பேறித்தனமானவங்களாக தென்படுவாங்க.
கோபம் வந்துடுச்சு அப்படின்னா நீண்ட நேரம் வந்து அதை மாற்றாமல் அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் கூட பேசாமல் அமைதியாக இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் ஒரு ரிஷபராசி என்பர் இருக்கார் அப்படின்னா அவரும் இப்படி தான் கோபம் வந்தால் ஒரு வாரமாவது பேசாத இருப்பாரா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்ப உறவுகள், குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா? அவங்க பக்கபலமாக இருப்பாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உறவுகள் வந்து இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குறிப்பாக உடன்பிறப்புகள் இவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே பக்கபலமாக இருக்கும். அப்பப்போ சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். குடும்ப நலனுக்காக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக போவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வந்து நல்ல ஒரு கடினமான உழைப்பாளியாக இருப்பார். குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பார் இந்த ரிஷபராசி என்பர்களுடைய தந்தை. பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுடைய தந்தை இருப்பாங்க. பெரும்பாலும் விவசாயம், நிலம் சார்ந்த பிஸ்னஸ் அவர் செய்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அவருடைய நிர்வாகத்திறன் உங்களுக்கு கொஞ்சம் அனுபவமாக அமையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய தாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குடும்பத்தோட ஒரு தூண் போல் இருப்பாங்க. ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. வீட்டை நல்ல ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்களாக இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய தாய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தாய்மாமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது தான் தாய்மாமன் எத்தனை பேர்னு சொல்ல முடியும். இருந்தாலும் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தெரிவிங்க. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் குழந்தை பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய கல்வி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதுவும் கலையில் நல்ல ஒரு ஆர்வம் உள்ள குழந்தையாக அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வாங்க. கலையில், இசையில் இதெல்லாம் அவங்களுடைய திறனை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்லாம் போய் அனுப்பிவிட்டு அந்த குழந்தைகளுக்கும் அந்த திறனை வளர்ப்பாங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட ஒரு சில எல்லாம் படிக்க வைப்பாங்க. நல்ல ஒரு பொருளாதார நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கழுத்து சம்பந்தமான பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தொண்டை சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, உடல் எடை அதிகமாகிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அலர்ஜி, சளி தொந்தரவு இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த பிரச்சனையில் எது இருக்குது அப்படிங்கிறத தெரிவிங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆனி மாதம் ரொம்ப முன்னேற்றமான ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும். முக்கியமாக ஒரு சில பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஒப்பந்தங்களில் ஏதாவது முக்கியமாக கையெழுத்து போடணும் அப்படின்னா அந்த ஒப்பந்தங்களை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சீராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. தேவையற்ற செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆடம்பர செலவு, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆடம்பர பொருள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றபடி வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. நீண்ட நாட்களில் ஒரு சில பொருள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த பொருள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் வரன் தேட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப சம்மந்தமாக ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அதை மட்டும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. கல்வி தொடர்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நடக்கும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமுள்ள வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து சம்மந்தமான பிரச்சனை கடந்த ஓராண்டுகளாகவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லும்போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு இறங்குனீங்கனாவே பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பொறுமையும் நிதானமும் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். இதுதான் உங்களுடைய ப்ளஸ்ஸே. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெருசாக எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் வளர்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் படிப்படியான நல்ல ஒரு வளர்ச்சியான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அவசர முடிவு மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மெதுவாக நடந்தாலும் உறுதியாக நடங்க. கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு வெல்லக்கூடிய யோகம் இருக்குது. இதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். சரி, இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் வருகின்ற நாட்கள்னு இல்லை, பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் இருக்கிற ஆலயமாக போய், இப்போ பெருமாள் ஆலயம்லாம் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களை வாங்கிட்டு போய் வைத்து மடியில் வைத்தோ அல்லது அர்ச்சனை செய்தோ நீங்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு யோக பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க. ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடுகளை தவிர்த்துட்டு சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் உங்களுடைய இல்லம் தேடி வரும். அடுத்து வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆமியும். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க. அதோடு கூட முன்னோர்கள் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. முன்னோர்கள் வழிபாடை செய்கிறதன் மூலிமா நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். காவல் தெய்வங்களை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய ஊரில் ஐயனார் காவல் தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு